ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 8:50 ஆகுது. நான் இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி வந்து நேற்றத்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இவ்வளோ நான் பண்ணியிருக்கிறேன், பட் இன்னும் பேக் பண்ணல அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ அபவுட் பேக்கிங் தான். ஸோ அதை வந்து இப்போ பார்த்துடலாம். ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, நிறையா பீசஸ் உடஞ்சிருக்கு. ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. வாங்க இப்போ பார்த்துடலாம். நான் வந்து இப்படி தான் பேக் பண்ணுறேன். பேக்கிங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், கன்ஃபார்மாக போடுறேன். ஏன்னா வேறுங்க உடஞ்சிருச்சா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுதான் இதோட பீஸ். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ரெண்டு மூணு இது வந்து பெண்டன்ட்ஸ் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ அதுவும் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த பீட்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ருத்ராட்சை இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. வாங்க நான் கீழே கொட்டி உங்களுக்கு எப்படி எப்படி இருக்குன்னு காமிச்சிட்றேன். எல்லாம் இப்படி ஒரு பவுலில் நான் எடுத்து போட்டு வச்சுருவேன். பிகாஸ் எந்த பீஸ் நல்லா இருக்குது, எந்த பீஸ் இதாக இருக்குதுன்னு தெரியாதுல்ல. நியூஸ் பேப்பர் தான் எடுத்துருக்குறேன். கொஞ்சம் பார்த்து கொட்டுங்க, ஏன்னா கறி எல்லாம் நிறையா பறக்கும். பார்த்து ரவுண்ட் பீட்ஸ் இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம். இன்னும் லைட்டாக சூடு இருக்குது. ஸோ இதுலேயே வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் நீங்கள் தப்பிச்சிடும் இதெல்லாம், ஏன்னா நல்ல கெட்டியாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம ரோல் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஏர்லாக்ஸும் வராது. ஸோ அதனால் தப்பிச்சிரும். இதெல்லாமே தப்பிச்சிருச்சு. எனக்கு இது எதனால் வந்து எனக்கு இதாச்சுன்னே தெரியல. பாருங்கள், இதான் இது வந்து செகண்ட் 2 துர்காமாய் பண்ணியிருந்தேன்ல, அதில் வந்து இது வந்து கிட்ஸ் பெண்டன்ட்டு. இதெல்லாமே வந்து நல்லாவே வந்திருக்கு, பேக் ஆகிருக்கு. நல்லா ப்யூர் பிளாக் பேக் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இதுதான் மெயின் முக்கியம். இது வந்து இன்னொன்று உடஞ்சிருக்கு. ஸோ பெண்டன்ஸ் கிட்டத்தட்ட சாட்டிஸ்ஃபைடு இல்லை இந்த தடவை பேக்கிங் பண்ணி எடுத்ததில். ஆல்ரெடி நான் பேக்கிங் பண்ணி எடுத்துருக்கிறேன், பண்ணாமல் இல்லை. ஆனால் கொஞ்சம் நான் நேற்று ஸ்டார்ட் பண்ணுறப்பவே, இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆசிலேஷன் இருந்தது. ஏன்னா உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இதில் இருந்து. ஒரே நிமிஷம். நான் 2-3 பீட்ஸ் எல்லாம் வெளியில் போயிருந்தது. ஸோ எல்லாம் கொட்டுறப்ப வந்து அந்த இதாகிருமில்ல, உருண்டு ஓடுமில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டுக்கிறேன். இந்த காசு மேலே அந்த டைப் பீக்கா காசு மேலே கூட எல்லாம் நல்லா வந்திருக்கு. தெரில எது உடஞ்சதுன்னு. நான் உங்களுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு உடஞ்ச பீஸ் வந்து எது உடஞ்சிருக்கு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இந்த பீஸ் உடஞ்சிருக்கு பாருங்கள். இங்கே இந்த இது மெயினாக வந்து கிராக் விடுறது இங்கே தான் விடும், பட் இது இங்கே உடஞ்சிருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு நான் என்னென்ன பீஸ் உடஞ்சிருக்குன்னு நான் காமிக்கிறேன். நான் கன்டினியூ பண்ணுறது பெருசு இல்லை, பண்ணுனா வீடியோ வந்து லென்த்தியாக போகும். ஸோ அதனால தான் நான் வந்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன் அப்படிங்கிறேன். இந்த பெண்டன்ட் இந்த பீடெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, ஏன்னா அப்படியே வந்து உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். வீடியோ லென்த்தி வீடியோவாக போயிருமே அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இது பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணுறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மறுபடியும் கன்டினியூ பண்ணுறேன். எல்லாமே இந்த எடுத்தாச்சு. எடுத்ததில் பார்த்திங்கன்னா இந்த கிட்ஸ் பேண்டன்ட்னு ஒன்று சொன்னனுங்கள்ல, அதில் வந்து ஒரு பீஸ் தான் உடஞ்சிருக்கு, மீதி எல்லாமே சேஃப் தான். இதெல்லாமே சேஃப் தான்.
அந்த ஒரு பீஸ் உடஞ்சிருக்கு. ஸோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இதான் இதோட பீஸ் பாருங்கள். ஓகேவா, ஸோ ஒரு பீஸ் உடஞ்சிருக்கு, அது எனக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சேன்ல துர்கமாயி இதுன்னு, இது பார்த்திங்கன்னா ப்ரோக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இங்கே லைட்டாக ஒரு சின்ன பீஸ் ப்ளஸ் இதோட பெரிய பீஸ் தெரியல, எல்லாம் ஏர் கிராக் ஆகிருக்கா, ஏர் கிராக் தான். என்ன பண்ணுறது, சரி ஓகே, கஷ்டமாக தான் இருக்குது. ஓகேங்களா, இது அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பெண்டன்ட்டு. இது துர்காமாயோட ஃபேஸ் இங்கே பாருங்கள். ஓகேவா, இது எல்லாமே குட்டி குட்டியாக கிருஷ்ணர் பெண்டன்ட்டோடது. இது வந்து மயில், இது வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உருவம் கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ இதில் போட்டு மோல்டாக இருந்தாலும் கேட்கலாம், மோல்டாக தானே எடுக்கிறீங்க, அதில் என்ன அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கேட்கலாம். மோல்டு எடுத்தாலும் அதுலேயுமே எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஓகேங்களா, ஸோ இந்த பீஸு இது வந்து இப்படி வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து முகம் இப்படி வரும். ஸோ இது வந்து இந்த பீஸோடது. இதுதான் இப்போது இந்த பால்ஸ் இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருவேன். இதெல்லாமே கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ சில்லியாக நொறுங்கி போச்சு, கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஃபஸ்ட்டு தடவை நான் பேக் பண்ணப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்திருந்தது, இல்லைன்னு சொல்லலாம். செகண்ட் தடவை பண்ணுறப்போ சின்ன மிஸ்டேக்ஸ் வந்திருந்து. தேர்ட் டைம் பேக்கிங் எனக்கு. இருந்தாலும் நாளைக்கும் மறுபடியும் பேக் பண்ணணும். நான் இன்னொரு வீடியோ வந்து நான் மறுபடியும் பேக் பண்ண வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு பண்ணுறப்ப நான் என்ன ப்ரொசீஜர் ஃபார்ம் பண்ணி பேக் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் யாராச்சும் இருக்கோட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்கனாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் வந்து எப்படி பண்ணுறேன், நான் ஆக்சுவலாக பிகினராக நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து டெரக்கோட்டா தானே, களிமண்ணில் பண்ணுறது தானே, எதுக்கு அது இவ்வளோ பில்டப் அப்படின்னு கொடுத்தாலும் அதுக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. பிகாஸ் நாங்கள் சஃபர் பண்ணுறதை நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.